அவங்க அப்பா சொன்னது கேட்டு ஆனந்தி யோசிக்கிறாங்க. அப்போ எல்லார்கிட்டயுமே நல்லவனா அவன் வந்து சொல்ல சொல்லியிருக்கான். அதான் நல்லா புரியுது. அவன் என்ன பண்ணாலும் பண்ணட்டும். அந்த எலக்ட்ரிஷியனை தேடி போய் அவனை கண்டுபிடிச்சி எப்படியாவது உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி யோசிக்கிறாங்க. ஆனந்தியும் குணவதி என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிஷியன் தேடி அங்கே எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் போய் விசாரிக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிஷியனை வந்து பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அந்த டைமில் கரெக்டாக இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து முடிக்கணும், அந்த எலக்ட்ரிஷியனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த எலக்ட்ரிஷியன் பற்றின விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே பார்த்தா எலக்ட்ரிஷியன் இல்லை, அவங்க வீட்டில் யாரோ தான் இருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு எங்கே இருக்காங்க எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு, ஜெயக்குமார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க அவர் வரவே வரல வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னங்க இது அநியாயமாக இருக்குது, வரலன்னு சொல்கிறீங்க, அப்போ அவர் எங்கே போனார் அப்படின்னு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் பார்க்கணும் அப்படின்றாங்க. இல்லைங்க ஃபோன்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து யோசிக்கிறாங்க, என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, சரி போகிற மாதிரி வந்து போகிறாங்க. அப்போ ஜெயக்குமாருக்கு ஃபோன் பண்ணி அந்த லேடி வந்து உடனே இங்கே பெரிய பிரச்சனை அப்படின்றாங்க. அவரும் வராரு. கரெக்டாக ஆனந்தி வந்து அவர் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலை பண்ணுவேன், உனக்கு அசிங்கமாக இல்லையா இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குணவதி கேட்குறாங்க. என்னை விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. விட முடியாதுடா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படிப்பட்ட வேலை, கேவலமான வேலை செய்யலை, உங்கள் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி இவ்வளோ மோசமாக சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்றாங்க. இங்கே பார், ஒரு வாட்டி நீ இப்படி யோசிச்சு பண்ணிப்பார், ஒரு வாட்டி முகத்தை பாரு ஆனந்தியோட முகத்தை, இந்த பொண்ணு கூட சேர்ந்து நீ தப்பு பண்ணியா, ஏன் இப்படி பொய் சொல்கிறக்க அப்படி சொல்லிட்டு ஒன்றெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க குணவதி. ஆனந்தி வந்து தடுக்கிறாங்க. நீ சும்மா இரு ஆனந்தி, இவனெல்லாம் 2 போட்டால் தான் அடங்குவான் அப்படி சொல்லிட்டு குணவதி அடிக்கிறாங்க. என்னை விட்டுருங்கன்னு கத்துறாங்க. அவங்க வீட்டில் உள்ள லேடிஸ் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என் அண்ணனை விட்டுருங்க, வேணும்னு பண்ணல, எனக்காக தான் அவர் இப்படி பண்ணிட்டாரு, மன்னிச்சிடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அதுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால எங்கள் அண்ணன் இப்படி மாதிரி பண்ணிட்டாரு, உங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பணத்தை கொடுத்து என் அண்ணனை இந்த மாதிரி சொல்ல சொன்னார், எனக்கு கூட இந்த விஷயம் பிடிக்கலங்க, வேறு வழியில் வந்து அண்ணன் ஒத்துக்கலாம், என் அண்ணனை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்க்கா அப்படின்னோடனே, எனக்கு கோபமாக வந்துச்சு, ஏன் இப்படி பண்ண நான் கேட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, இப்படி பட்ட ஒரு தங்கச்சி இருக்கேன் உனக்கு, உன் தங்கச்சிக்கு இதே மாதிரி நிலம் வந்தால் நீ சும்மா விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டுறாங்க. உடனே வந்து சாரிக்கா என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தங்கச்சிமா என்னை மன்னிச்சிடுமா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழியில் வந்து அப்படி பண்ணிட்டேன், அப்படி இல்லைனாலும் என் தங்கச்சியை வந்து உன் வீட்டுக்காரர் இந்த உலகத்தை விட்டு அமுச்சிடுவேன்னு சொன்னார், அதாம்மா பயந்துட்டேன் அப்படின்னா, அவன் 1000 சொல்வான்யா, அவன் மோசமானவன், அப்படி தான் பேசுவான், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், இந்த பொண்ணு எப்படிலாம் மாட்டிக்கிட்டு அவங்ககிட்ட கஷ்டப்படுறா தெரியுமா, உனக்கெல்லாம் எங்கேயா போச்சு அறிவே அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற குணவதி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து நீ என் பொண்டாட்டிக்கு உனக்கும் உண்டா, நீ இந்த மாதிரி இருக்கணும், தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் முன்னாடியே சொல்லணும், இந்த பணம் அப்படி நீ சொல்லணும்னா உன் தங்கச்சி இந்த உலகத்தை பார்க்க மாட்டேனே அப்படி சொல்லிட்டு மிரட்டுவார் அவர். அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்துக்கிறாங்க நம்ம குணவதி. இங்கே பார், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கோர்ட்டில் வந்து சொல்லணும், அப்படி நீ சொன்னீங்கன்னா ஆச்சு, சொல்லலைன்னா கண்டிப்பாக உன் தங்கச்சி நிம்மதியாக இருக்க மாட்டா, இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த தங்கச்சியுமே வாழ்க்கையும் கெடுத்துடாது அண்ணன் ப்ளீஸ்ன்னு சொல்லிடுவேன்ல, நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. இங்கே பார், நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்கிற அந்த வீரபத்ரன் கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உன்னை பார்த்து மிரட்டணும், ஆனால் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிவிடு, புரியுதா அப்படி சொன்னோன்னே, சரி நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக நான் கோர்ட்டில் வந்து சொல்கிறேங்க, நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னவங்க, சொல்லுவேன்ல கண்டிப்பாக சொல்கிறேங்க அப்படி சொல்லிடுறாங்க. என் அண்ணன் கண்டிப்பாக சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அடுத்து வந்து எப்படியோ ஒரு பிரச்சனையை நம்ம வந்து முடிச்சிட்டோம், இப்போ அடுத்த பிரச்சனைக்கு போகணும், என்ன அனுதி சொல்கிற, அதான் இவ்வளோ பெரிய விஷயம் கிடச்சிருச்சுல, ஒரு வேளை இவன் வந்து உண்மையை சொல்லலைன்னா என்ன பண்ணுறது, அதான் நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்கா, அதை கூட பொய் ஆதாரம்னு அவன் சொல்லுவான், அதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அனுதி.